நாம கண்ணாடில பாக்குற பிம்பம் அது உண்மையிலே நாமதானா இல்ல அதுக்குள்ள வேற ஏதாவது இருக்குமா? பொதுவா இந்த மாதிரி திகழ்கதைகள்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். குறிப்பா நம்ம வீட்ல நாம தினமும் பாக்குற ஒரு பொருள்ல இருந்து. இது சும்மா ஏதோ ஒரு கண்ணாடி கிடையாது. ரொம்ப பழமையானது, பார்க்கவே கலைநயத்தோட இருக்கு. அதுக்கு மேல இதுக்கு முன்னாடி இங்க இருந்தவங்க விட்டுட்டு போன ஒரு பொருள். இங்க புதுசா குடி வந்த அருணுக்கு முதல்ல இது ஒரு பெரிய வசதியா தான் தெரிஞ்சது. ஆனா பாருங்க, அந்த வசதி தான் கொஞ்ச நாள்ல ஒரு பயங்கரமான உண்மையா மாறப்போகுதுன்னு அவனுக்கு அப்போ தெரியல. அவனுக்குள்ளேயே ஒரு சந்தேகம். ஒருவேளை இது நம்ம கற்பனையா இருக்குமோ, இல்ல வெளிச்சத்துல ஏதாவது பிரச்சனையா, இல்ல சரியா தூங்காததால இப்படி தோணுதான்னு அவனுக்கு அவனே சமாதானம் சொல்லிக்கிட்டான். சரி, இந்த சந்தேகத்தை எப்படியாவது தீர்த்தணும்னு முடிவு பண்றான். ஒரு சிம்பிளான டெஸ்ட் தான். மெதுவா தன்னோட கைய மேல தூக்குறான். அவன் செஞ்ச மாதிரியே அந்த பிம்பமும் கைய தூக்குது. ஆனா அங்கதான் ஒரு சின்ன சிக்கல். அந்த பிம்பம் கொஞ்சம் லேட்டா ரியாக்ட் பண்ணுது. ரொம்ப சின்ன வித்தியாசம்தான். ஒரு செகண்ட்ல ஒரு சின்ன பகுதி. ஆனா அந்த சின்ன தாமதம் போதும் அவனோட மனசுல பயத்தோட முதல் விதைய விதைக்கிறதுக்கு. அருண் இதெல்லாம் நினைச்சு தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டான். ஆனா மனசுக்குள்ள அந்த ஒரு மாதிரி உணர்வு போகவே இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த கண்ணாடி அது அவனை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சின்ன சந்தேகம் ஒரு பெரிய பயமா மாற ஆரம்பிக்குது. இனிமே இத சும்மா விட முடியாதுன்னு அவனுக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ விஷயம் வெறும் லேட் ஆகுறது மட்டும் இல்ல, அந்த பிம்பம் அது இப்போ தானா இயங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது அருண் செய்யறத காப்பி அடிக்காம அதுக்குன்னு ஒரு சொந்த புத்தியோட செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த கண்ணாடியோட தாக்கம் அவனோட கனவுலயும் வர ஆரம்பிக்குது. நிம்மதியா தூங்கலான்னு போனா அந்த தூக்கமே அவனுக்கு ஒரு பயங்கரமான சிறை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த தாமதம் ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு விதமான ஆர்வம். என்னதான் நடக்குதுன்னு பாத்துடலாமேன்னு ஒரு கடைசி டெஸ்டுக்கு அவனை தள்ளுது. திரும்பவும் அந்த கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறான். இந்த தடவை என்ன நடந்தாலும் சரி, இந்த நம்ப முடியாத விஷயத்த நேருக்கு நேரா சந்திச்சே ஆகணும்னு ஒரு முடிவோட நிக்கிறான். இதுதான் அந்த திருப்புமுனை. இப்போ அந்த பிம்பம் தாமதமெல்லாம் பண்ணல, அது யதார்த்தத்தையே மாத்தி எழுத ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அது இனிமே ஒரு பிம்பம் கிடையாது. அது கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருந்து அருண கேலி பண்ற ஒரு தனி சக்தி. அவன் செஞ்ச இந்த காரியம் முழுக்க முழுக்க பயத்தால வந்ததுதான். மனரீதியா அவனை வாட்டுற ஒரு திகில உடலால தடுத்து நிறுத்த முயற்சி பண்றான். சரி, இப்ப கதை அடுத்த கட்டத்துக்கு, இன்னும் பயங்கரமான ஒரு கட்டத்துக்கு போகுது. இதுவரைக்கும் இருந்த எல்லா விதிகளும் இப்போ தலைகீழா மாறப்போகுது. கண்ணாடிய மூடி வச்ச பிறகும் யாரோ பாக்குற மாதிரியான அந்த உணர்வு போகவே இல்ல. அந்த சக்தியோட இருப்பு கொஞ்சம் கூட குறையல. இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது போலன்னு அருணுக்கு பயத்தோட புரிய ஆரம்பிக்குது. கோவத்துல அந்த பெட்ஷீட்டை புடிச்சு இழுத்து கிழிக்கிறான். அப்பதான் அவன் வாழ்க்கையிலே ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த பாக்குறான். அந்த கண்ணாடி காலியா இருக்கு. அவ பிம்பம் இல்லாம அவனுக்கு பின்னாடி இருக்கிற ரூம மட்டும் காட்டுது. அப்போதான் கண்ணாடிக்கு அந்த பக்கத்துல இருந்து ஏதோ ஒண்ணு அழுத்துது. அது பாக்க அவன் கை மாதிரியே இருந்தாலும் ஒரு மாதிரி கோரமா விகாரமா இருக்கு. அப்புறம் அந்த சத்தம் கேக்குது. கண்ணாடிக்குள்ள இருந்து ஒரு குரல். அது சொல்லுது, கடைசியா நீ பாக்கறத நிறுத்திட்ட. அப்போதான் அவனுக்கு புரியுது, இவ்ளோ நாளா அவனோட பார்வைதான் அத உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்ததுன்னு. அந்த கண்ணாடி லேசா அலைய ஆரம்பிக்குது, அப்புறம் திடீர்னு உடையுது. இப்போ இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் நடுவுல இருந்த தடை நிரந்தரமா உடைஞ்சு போச்சு. அங்க எந்த சண்டை நடந்ததுக்கான அடையாளமும் இல்ல. அந்த அபார்ட்மெண்ட் காலியா இருக்கு. ஆனா உடம்ப நடுங்க வைக்கிற மாதிரி ஒரு கடைசி தடயம் மட்டும் அங்க இருந்துச்சு. அந்த பரிமாற்றம் முழுசா நடந்து முடிஞ்சிருச்சு. அருணோட இடத்த அந்த பிம்பம் நம்ம உலகத்துல எடுத்துக்கச்சு. இப்போ அந்த பிம்பம் அருணோட இடத்துல, அருணோட உலகத்துல இருக்கு. அதோட முதல் சுதந்திரமான செயல். அது அதோட வெற்றிய உறக்கச் சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதனால இனிமே நீங்க கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க பாக்குறது உண்மையிலேயே உங்களதானா இல்ல வேற யாரையாவதா?